இல்லை நான் கேட்குறேன் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டே இருந்தீங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தேன். பைக் கிடைக்கல, அதனால உங்ககிட்ட கொண்டு வர முடியல. ஏன் அப்படி அவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிடைக்கிற அந்த ஒரே 400cc பேட்ஜில் 350cc இப்போ சேல் ஆக போகிற பைக் தான் நம்ம கூட இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பஜாஜோட பல்சர் NS 350 தான், பட் இது 400G அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இன்ஜின் மட்டும் வேற. இப்போ இந்த புதுசா மாத்திருக்க இன்ஜின் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ரீசெண்டாக பஜாஜ் பண்ண அப்டேட் வந்து இந்த 390cc 373cc எல்லாத்தையும் வந்து அப்டேட் டவுன் சைஸ் பண்ணி 349 மாற்றிட்டாங்க. அது வந்து ட்ரைம் பைக்ஸ்லேருந்து KTM பைக்ஸ்லேருந்து அண்ட் இப்போ பஜாஜ் பைக்ஸ் வரைக்கும் அது அப்ளிகபிள் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. இது NS 400G, பட் உள்ளே இருக்குது 350cc இன்ஜின் தான். இதை தவிர இந்த பைக்கில் எதுவும் மாற்றம் நடந்திருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெருசாக நடந்திருக்க மாற்றமே இந்த பைக்கோட இன்ஜின் தான். இன்ஜின் என்ன ஸ்பெஷலாக முதல் 373cc தான், 399 கிடையாது. நம்ம KTM ட்ரைம் போனோம்னா 399 இருந்துச்சு, பட் இதில் 373 தான். ஸோ பழைய டாமினரோட இன்ஜின் பார்த்தோம்ல, அந்த இன்ஜின் தான் அப்படியே வந்து யூஸ் பண்ணாங்க. அதில் டியூனிங்ஸ் மட்டும் மாறிச்சு. பட் இப்போ வந்து 349 மாற்றிட்டாங்க. பட் குட் திங் என்னன்னா 349cc லிக்விட் கூலிங் சிஸ்டம் DOH இன்ஜின் தான். 40.6 bhp 33 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, ஸ்போர்ட் ஷிஃப்ட்னு சொல்லி குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரைட் பை த்ராட்டில் இருக்கு. 4 ரைட் மோட்ஸ் இருக்கு. ரெயின், ரோடு, ஸ்போர்ட் அண்ட் ஆஃப் ரோடுன்னு சொல்லி 4 மோட்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைடர் சென்ட்ரிக்காக அந்த ரைடை வந்து எப்படிலாம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கலாம், எனர்ஜெட்டிக்காக வைக்கலாம்னு சொல்லி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் பை த்ராட்டில் வந்து ரொம்ப த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பெட்டரான ஹீட் டெசிபேஷன்காண்டி. அண்ட் குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடில் 40 bhp நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்துருது. ஸோ இப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸும் இந்த பைக்கில் வந்துருது. பட் இந்த பைக்கில் 40 bhp அகெயின் ஸ்டில் டெரைவ் பண்ணியிருக்காங்க. போர் சேம் தான், பட் ஸ்ட்ரோக்கில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பாரையும் டார்க்கிங் கம்மி பண்ணி அகெயின் 40 bhpல கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஸ்பெஷலான ஒரு விஷயம். பட் 40 bhpல ஒரு 350cc மோட்டார் சைக்கிள் கிடைக்குது. ப்ரைஸும் ஃப்ளாக்ஷிப்பாக கிடைக்கும் போது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த இன்ஜினை பற்றி பேசணும்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிச்சதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. 373cc-க்கும் 349cc-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்குது. நான் இவ்வளோ இருக்குமோன்னு நினச்சேன், பட் அவ்வளோ இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோன்றதை விட லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க மகளே. பஜாஜ் பல்சர் NS 400, பட் இருக்க இன்ஜின் வந்து 350cc இன்ஜின். ஒரு ஹைவே ட்ராக்ல இருக்கும். இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஷெல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லவுடாக தான் இருக்குது. மோட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து மோட் பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் இன்ஃபோல போய் ரைட் மோடு, ரோட் மோடில் இருக்கா, ரோட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மோட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதையும் பார்த்துப்போம். ஆனால் அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரைட் மோட் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுன்னு போட்டிருக்கு. ஃபைன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷிஃப்ட், அதாவது குவிக் ஷிஃப்டர்ஸ், அதுவும் வந்து சேஞ்ச் ரைட் மோட் டு ஸ்போர்ட்டுக்கு மாற்றினா தான் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் நம்ம ரோட்லேயே டெஸ்ட் பண்ணுவோம். பார்ட் டெலிவரி செக் போகலாம். இனிஷியல்லே வந்து கொஞ்சம் டார்க்கியாக தெரியுது. பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம் 12 km/h வரைக்கும், 13 km/h வரைக்கும் போகுது. சூப்பர். நான் ஜென்டல் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். 3000 RPM. இப்போயே கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது 4000 கிட்ட. ஓகே, 4100, 59, 83, 106. ஓகே, 120+ போய் ரெட் லைன் பண்ணல. 120+ அச்சீவ் ஆயிடுச்சு 4th கியர்ல. நைஸ். பொட்டன்ஷியல் பார்க்குறதுக்காண்டி பண்ணி காமிச்சேன் நான். ஸோ இந்த பைக்கில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்கும் போதும் ஈஸியாக ஓட்டலாம். ஹைவேஸில் நீங்கள் ஃப்ளைபே பண்ணுனாலும் இந்த பைக் வச்சு ஈஸியாக பண்ணலாம். கேஷுவலாக 100ன்றதால ரொம்ப கேஷுவலாக புஷ் ஆயிடுது. ஸோ அதனால் ஒரு ஃபன் மெஷின் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். மிட் ரேஞ்சில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் பார் லேக்குமே எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
எங்கேயுமே இல்லையா உண்மையாகவே? ஏன்னா 350லேருந்து சாரி 390லேருந்து 350 ஆக்கியிருக்காங்க. செக் பண்ணியே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 0 to 60 பார்ப்போம். கார் வந்து ஒரே மாதிரி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவல் தான். 3 to 1 கோ. ஓகே, இப்போ ரைட் மோடை சேஞ்ச் பண்ணிடுவோம். ரைட் மோட் ஷிஃப்ட் இன்டு ஸ்போர்ட்ஸ். ஃபேவரட் மோட் ஸ்போர்ட்ஸ்க்கு மாற்றியாச்சு. மாற்றினோடனே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி. வாவ். 0 to 60, 3 to 1 கோ. நைஸ். ஸ்பீடாக தான் கிளாக் ஆகுது. ஓ, பவர் டெலிவரியிலே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஓ நைஸ். நம்ம வந்து அந்த கியர் பை கியர் ஸ்பீடை செக் பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு NS 400க்கும் 350க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. சேம், அது நம்ம புஷ் பண்ணால் தான் தெரியும். 61 போது பாருங்க. ஓ 86 போது. வாவ், வேற லெவல். அப்போ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் ரோட் மோடுக்கும் ரெயின் மோடுக்கும் ஆஃப் ரோட் மோடுக்கும் ABS ட்ராக்ஷன் அண்ட் குயிக் ஷிஃப்டர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் கிளச்சே பிடிக்காம கியர் ஷிஃப்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கலாம். வா, வாட் அ மேஜிக் அப்படின்ற மாதிரி. டவுன் ஷிஃப்ட் எஃபர்ட்லெஸ் தான். ஓ நைஸ். மாதிரி எத்துவாரு 110 தான் சால்ட். 110லாம் வந்து அசால்ட் அப்படியே ஜாலியாக அப்படி போகலாம் நம்ம. பிகாஸ் இந்த மிஷினோட டியூனிங், இந்த இன்ஜினோட டியூனிங் அப்படி இருக்கு. அந்த டியூனிங்னால தான் எவ்வளோ தூரம் ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 60 கியர் போட்டாச்சு. நான் அப்படியே டவுன் த லைன் 100லேருந்து ஒரு 60 வந்துடுறேன். ஸ்லோ டவுன். ஓகே, பவர் லேக் இருக்குது. 60 கியரில் போனால் அப்படி தானே இருக்கும். 60லேருந்து 40 போயிட்டு போவோம். ஓகே, சிட்டி மேனுவரிங் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் கொஞ்சம் லேகியான ஃபீல் சேஞ்ச் ஷட்டர் ஆகுது. செகண்ட் கியரில் பைக்கை நிப்பாட்டிடுவோம். குயிக்காக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்கு இல்லையா? அப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது எனர்ஜெட்டிக்காகவே பண்ணிடணும் டெஸ்ட் எல்லாமே. செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணிட்டு நான் மேன்யூர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு சிக்னல் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. இமேஜின். ஓகே, லைட்டாக இன்ஜின் இது செயின் மட்டும் துடிக்குது. ஒரு 80% லோன் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி பவர் லேக் இப்போ பாருங்க. நான் 5th கியர் போட்டு 6th கியர் போட்டாச்சு. நல்லா ஸ்லோ பண்ணிடுறேன். ஒரு 70 கிட்ட போயாச்சு. இந்த மாதிரி இடத்துல பவர் லேக்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணல. ஆனால் அந்த டாப் எண்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இங்கே தான் பஜாஜ் ஒரு சூப்பர் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜிக் வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இது 400 350 சிம்பிளி அமேசிங். ஓகே, இப்போ நம்ம 60 to 0 ரியர் பிரேக்ஸில் பைட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது அப்படின்னு. 60 to 0 in rear brakes, stop. The sports mode. Okay, good stopping. Okay, 60 to 0 in front brakes பார்க்கலாம். Stop. Oh, nice. நல்ல ஸ்டாப்பிங். ஓகே, ஓவராலாக NS வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பழைய NS 400G ஃபஸ்ட்டு வந்த மாடலுக்கும் இப்போ வந்த மாடலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்ரெடி செகண்ட் டைம் அப்டேட் ஆனப்போ நாங்கள் ஒரு லாக் பண்ணிட்டோம். அதில் 400cc இன்ஜின் இருந்துச்சு. பட் இப்போ 350cc இன்ஜின் தான். பட் ஸ்டில் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. சாலிடா கேஷுவலாக ரெட் லைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓவராலாக ரைட் குவாலிட்டி அண்ட் பவர் டிஃப்ரென்ஸை பற்றி பேசணும்னா ரொம்ப பெரிய பவர் டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா சேம் லைக் தட் அப்படியே தான் இருக்குது அக்ரெசிவ்னஸ் எல்லாமே. எங்கேயுமே நான் அந்த ஃப்ளாட்டான பவர் டெலிவரியோ லேகியான பவர் டெலிவரியோ ஏதோ ஒரு RPM பவர் லேக் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் லோ அண்ட் டார்க் எங்கேயும் மிஸ் ஆன மாதிரி இது எங்கேயுமே நான் ஃபீல் பண்ணல. ஸோ அது வந்து நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். அதுதான் இந்த பைக்கில் நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். பிகாஸ் அந்த NS 400ஓட அந்த ஸ்பிரிட் வந்து அகைன் 350லேயே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இட்ஸ் பவர்ஃபுல்.
பட் இட்ஸ் அஃபோர்டபுள். அவ்வளோ இந்த டேக்லைன் மட்டும் அந்த பைக்கு கொடுக்கணும். அதனால சிட்டி மேனுவரிங் பண்ணணும். மைலேஜ் வந்து பெரிய விஷயம் கிடையாது, பட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஹைவேஸ்லேயும் ஓட்டுவேன், நான் முடிஞ்ச ட்ராக்குக்கும் எடுத்துகிட்டு போய் ஓட்டுவேங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக் யூஸ் பண்ணலாம். அது யார் அப்படின்னா, எனக்கு இதெல்லாமே சேர்த்து ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கணும், எனக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த NS400G செக் பண்ணி பாருங்க. இந்த புது 349cc எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்த்துட்டீங்க. டிசைனில் எதுவும் மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்து இது வந்து 350 தான் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி தான் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. சொல்லப்போனால் சேஞ்சஸே நடக்கலை இன்ஜினை தவிர. மிச்சப்படி வந்து நீங்கள் யோசிக்கலாம், ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு, அப்போ ஃபீச்சர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்லாம் வந்து ஏதாவது கம்மி பண்ணியிருப்பாங்களா? இப்போ ரீசெண்டாக டியூக் 200ல ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, ஒரு சில விஷயங்களை கட் டவுன் பண்ணாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் பை ஒரு த்ராட்டிலேருந்து எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப், இந்த எல்இடி டிஆர்எலும் ஒர்க்கிங் தான், எல்இடி இண்டிகேட்டர், யூஎஸ்டி ஃபோக்ஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் டயர்ஸ், ரியர்ல 150 செக்ஷன் டயர்ஸ் சேம் தான். இப்போ தான் ரீசெண்டாக அந்த டயர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த வாபிள் இஷ்யூ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால அதெல்லாம் சரி பண்ணி இப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான மிஷினாக வந்துச்சு. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஜிஎஸ்டி வந்து 350cc மேலே வந்து ஹைக் ஆனனால அப்படியே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் அது தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பைக்கோட வெயிட்டுமே ஒரு பெஸ்ட் பார்ட் 174 கிலோகிராம் தான். ஸோ அதனால ஓரளவுக்கு ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm தான். டைமென்ஷன்லேயும் பெரிய மாற்றம் கிடையாது, ஆனால் அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ்லையும் பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கிடைக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி கிளஸ்டர் கிடைக்குது, 4 ரைட் மோட்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா ரைடருக்கு நல்ல சீட், நீங்கள் தாராளமாக உட்காந்து ஜாலியாக லாங் டிரைவ் என்ஜாய் பண்ணலாம். பில்லியன் சீட் பார்த்தோம்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸ்பிளிட் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேடில் வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. பட் இது வந்து அந்த NS200 வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக காமிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீட்டிங் ஸ்ட்ரக்சரு, இந்த சீட் கவுல் எல்லாமே பார்க்கும்போது, ஏன்னா NS-ஓட DNA காமிக்கணும்ல. ஸோ அதனால் இந்த போர்ஷனில் மட்டும் அந்த NS200 வந்து லைட்டாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தோன்னா மைலேஜ் மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மொதல் வந்து 373 போது நீங்கள் ஒரு 25 எதிர்பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் ஒரு 28 வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்குது. கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிரைவ் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் எப்படி பார்த்தாலும் மொதல் 25 கஷ்டமாக இருந்த இடத்துல இப்போ 25 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா 349 ஆயிடுச்சு. 40 bhpனாலும் பிலோ ஒரு 4000 RPMல நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டும் போது கண்டிப்பாக அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் இந்த பைக்கோட வெயிட் வந்து ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். நான் நின்றுட்டு இப்போ நான் பார்க் பண்ணிவிட்டு நகட்டுறேனாலும் என் பாருங்கள் ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வெளியே எடுக்கிறோம், எனக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட் தேவைப்படலை, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் அந்த ஈஸி டு யூஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த பைக்கை சொல்லலாம். அண்ட் இந்த பைக் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் நான் காமிக்கிறேன். நான் 5.8 feet மேலே இருக்கேன். ஓகே, வெயிட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பேலன்ஸ் தான். ஓகே, இங்கிரஸ் லைட்டாக காலை நீங்கள் மேலே தூக்கி போட்டு தான் ஏறுறீங்க. சேடல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. முட்டு பார்த்தோன்னா மடங்கி தான் இருக்குது. 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆகி தான் இருக்குது. ரைடிங் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பார் வந்து டுவர்ட்ஸ் ரைடர் கிடையாது, ஆப்போசிட் சைடு ரைடரும் கிடையாது, சென்டராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஹேண்டில் பார் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்டில் தான் போயிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு பாயிண்ட் லீன் பண்ணுறீங்க. ஃபுட் பைக்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் லெவல் அந்த நேக்கட் பைக் எப்படி பொசிஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான், கொஞ்சம் பேக்வேர்டில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் லைட்டாக ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது. இப்போ நான் லீன் இல்லாத ரைடிங் போர்ஷனாக இதான் ரைடிங் போர்ஷன். இப்போ வந்து ஹேண்டில் பார் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 0 லீன், பட் இந்த இடத்துல போனோன்னா ஒரு பாயிண்ட் லீன் இருக்க தான் செய்யுது, நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அடாப்டிவ்னஸ் வந்து NSல எப்பயுமே வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த டேங்கோட டிசைன் நம்ம காலை ப்ளேஸ் பண்ணால் அப்படியே நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சீட் வந்து கிரிப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி சீட் இப்படி இருக்காது, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் வந்து ரைடர் ரொம்ப அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். NS200 அப்படி இருந்துச்சு, NS400 அப்படி தான் இருக்குது அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ அதனால் நீங்கள் 5.5 feet மேலே தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள், உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதான்னு. அதை தவிர அந்த பைக்கில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்குன்னு சொல்லவே முடியாது. ஈஸ்ட் டு ரைட் தான், நல்லா ஜாலியாக சிட்டிக்குள்ளே ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கோ கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கோ, ஸோ அந்த எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ரைட் பை த்ராட்டில் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் சிட்டி ரைட் பண்ணுறதுக்கும் சரி, ஹைவேல யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ட்ராக்ல யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த பைக்கை தாராளமாக யூஸ் பண்ணுங்க. மகளே, பஜாஜ் பல்சர் NS400G எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். 400 கிடையாது, அகைன் ரிமெம்பர் பண்ணுறேன், 350. ஏன்னா இன்ஜினை மாற்றிட்டாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ்னால தான் இந்த பைக்கை வந்து மக்கள் நிறைய பேர் பார்க்கணும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு 2 லட்ச ரூபா, 2,10,000 எனக்கு தெரிஞ்சு கிடச்சிரும் உங்களுக்கு. 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 350cc அப்படின்றது ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த பைக் ஒரு ஸ்பெஷலான பைக் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா KTMோட டியூக் 390 அதோட ப்ரைஸ் 2,78,000. ட்ரையம்போட ஸ்பீட் 400 2,34,000. அப்பாச்சி RTR 310 2,25,000. ஸ்வாட் பில்லியன் 401 அது 2,89,000. இந்த பைக்ஸ் எல்லாமே 2,50,000 மேலே. பட் இந்த பைக் மட்டும் 2 லட்சத்துக்கு கீழே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு.
ஸோ அதனால தான் ஒரு அல்டிமேட்டான ப்ராடக்ட் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் முதல் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த பைக் பிடிக்காம போனது காரணம் அந்த வாப்ளிங் இஷ்யூ இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஷார்ட் அவுட் பண்ணி அந்த ரிவ்யூ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் 373 எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இன்ஜின். ஸோ இப்போ இந்த இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணியிருந்த டைமில் அந்த இன்ஜினை மாற்றிருக்காங்க. இப்போ அவ்வளோதான் சிம்பிள், வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை. ப்ரைஸ் கம்மியாயிருக்கு, அதான் ஒரு குட் நியூஸ். ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் இப்போ 40 bhp அகைன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ஒரு ப்ரோஸ். ஆனால் அதே மாதிரி ரைட் கம்ஃபர்ட், அந்த ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் ஈஸி அடாப்டிவாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் லைக் லிக்விட் கூலிங் சிஸ்டம் அண்ட் சிப்பர் கிளச், குவிக் ஷிஃப்டர்ஸ், அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ், ரைட் பை த்ராட்டில், 4 ரைட் மோட்ஸ், ரைட் மோடில் பவர் டிஃபரன்ஸ், ஏபிஎஸ் டிஃபரன்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டிஃபரன்ஸ், இதெல்லாம் சேரும் போது ஒரு எலக்ட்ரானிக்கல் பேக்கேஜாக தெரியுது. ப்ரோஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், ஃபைன், நிறைய சொல்லிட்டேன் நான். பட் கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட அந்த கிளஸ்டர் வந்து கொஞ்சம் டிஎஃப்டியாக போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம். இது வந்து கலர்டு எல்சிடி தான், பட் இன்னும் டிஎஃப்டியாக போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். பட் இது இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி கொண்டு வந்தனால தான் ப்ரைஸிங் இப்படி இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட்லேயும் போகணும், அந்த ஆஸ்பெக்ட்லேயும் போகணும், பட் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஆனால் அதே மாதிரி 12 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 14 லிட்டர் இல்லை ஒரு 13 லிட்டருக்கு மேலே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் டேங்க் கெப்பாசிட்டி. ஆனால் அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான சைடில் தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சாஃப்டான சைடில் இருக்காது. ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல வரேன், ஓரளவுக்கு சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஸ்டிஃப்னஸ் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதே மாதிரி பைக்கோட வீல் பேஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இது நான் ஃபீல் பண்ணது, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை தவிர வந்து இந்த ஃப்ரண்டல் வெயிட் கொஞ்சம் ரைட் பண்ணும்போது லைட்டாக இந்த போர்ஷனில் நீங்கள் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடத்துல. ஸோ இதை நான் ஃபீல் பண்ணது ரைட்டில். ஸோ இதை தாண்டி இந்த பைக்கில் வந்து கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு எது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் NS 400G வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக், மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணி சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் காஸ்ட் எல்லாத்தையும் கீழே ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக ஒரு கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்குறவங்களுக்கு வாங்கலாமா வேணாமனு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த பைக்கோட ரிவ்யூ காண்டி வெயிட் பண்ணீங்க, எத்தனை பேர் இந்த பைக் வாங்கலான்னு இருக்கீங்க ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் டிரைவ் பண்ணால் கேஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க, ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.